Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் இன்னமும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்சுவலாக கூகுளில் என்ன தேடுறாங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதாவது வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் ஏதாச்சும் இருக்குதா, அதில் நமக்கு லாஸே ஆகாமல் ஒரு ட்ரேட் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேடி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கிடையாது. இது 100% ரியல். ஓகேங்களா? சரி, நம்ம இதை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் சார் நான். அதாவது ஏன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணணும், நான் லாஸில் இருக்கிறேன், நான் ப்ராஃபிட் பண்ணணும், இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வரணும், என்னுடைய லைஃப் வந்து இதில் செட்டில் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, என்ன நடக்குது ரியாலிட்டி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இதை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ட்ரேடிங் ஒரு பக்கம் நடந்துருக்குது, அது லாபம் நஷ்டம் ஒரு பக்கம் போயிருக்குது. இதில் இன்னொரு பிஸ்னஸும் நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கோர்ஸ் சேல் பண்ணுறாங்க, அதாவது கோர்ஸை விற்கிறாங்க. இது மூலிமா ஒரு பிஸ்னஸ் வந்து ஓடிட்டுருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விதமான பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. ஒன்று ட்ரேடிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் என்னென்னா கோர்ஸ் சேல்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் நீங்கள் எப்படி அவேர்னஸாக இருக்கணும்னா, ஒரு ஃபேவரட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், அது தமிழில் படம் வந்திருக்கு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா, மனுஷனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்வாங்க. லாஸில் இருக்கிற மனுஷன் ஆல்ரெடி நிறைய லாஸில் இருக்கும், அவனுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதுன்ற சாமி என்ற லாஸ்லாம் ரிகவர் பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டு. இல்லை ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வந்தவனுக்கு எனக்கு வந்து லட்சமாக கோடியாக சம்பாதிக்கணும், எனக்கு டெய்லி வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு. அப்புறம் இன்னொருத்தருக்கு என்னென்னாக்கா, எனக்கு 50,000 போட்டால் டெய்லி ஒரு 500 வர மாதிரி போதும், எனக்கு ஒரு 1000 வர மாதிரி போதும் எனக்கு அப்படின்ற மைண்ட் செட்டு. ஸோ மக்களுடைய ஆசை எந்த மாதிரி இருக்குதுன்றத வந்து வளவிரித்து தேடுறவங்க ஒரு டீம். அந்த டீம் தான் கோர்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி தரேன், நான் வந்து என்னுடைய கோர்ஸை வந்து விற்றுட்டு நான் உங்களுடைய லாஸை எல்லாம் ரிகவர் பண்ணி தரேன்னு ஒருத்தர் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய லாஸை அவங்க ரிகவர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுடைய ரிலேஷனும் கிடையாது, அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ மேபி உங்களுக்கு ஒரு 50,000 ருபீஸ் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு உங்களோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணி தரேன். மேபி உங்களுக்கு ஒரு 1 CR உங்களுக்கு லாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் காசு வரேன், ஒரு 1 கோடி ரூபாய் லாஸ் இருக்குதுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 50,000 தானே கொடுத்து நம்ம 1 கோடி ரூபாய் லாஸ் ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏன்னா அந்த 50,000 கோர்ஸ் சேல் பண்ணிவிட்டு மேபி ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு, இல்லை ஒரு வாரமாக கிளாஸ் எடுத்துகிட்டோ போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஒரு வாரத்தில் 2 நாளில் உங்களுக்கு 50,000 வாங்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு, ஒரு சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதான் அப்படின்னு போனால் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து யூடியூப் சேனல் ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 23,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும் 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ண இருக்காங்க. நம்ம 5 வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி 23,000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால நம்ம சேனல் யாரும் பிடிக்கிறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதாவது லைஃபோடைய கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம வீடியோ காப்பாற்றோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நான் அதுலேருந்து பெருமிதம் கொள்கிறேன், எனக்கு அதுவே பெரிய ப்ராப்பர்ட்டி தான். ஒரு மனுஷனோட ஒரு ஃபேமிலியோடைய சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து சம்பாரித்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணுறேன், கோர்ஸ் சேல் பண்ணேன், அதை விற்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு லட்சக்கணக்கில் அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஒரு வீடியோ ஒன்று ஸ்டெப்பாக அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ் ரிகவர் பண்ணி தரேன் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி சேல் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக அதில் மூவ் ஆகாதீங்க. ஓகேங்களா? சரி, 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது லக்ஸுரி, அதாவது ஆடம்பரமாக காமிப்பாங்க. அதாவது என்ன கோடிக்கணக்கில் கார் இருக்கும், அந்த கார் மதிப்பு, அப்புறமா அது பங்களா சொல்ல வெளியே ரொம்ப பெரிய ஒரு ரிச்சான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறாங்க, முன்னாடி ஒரு சேனலில் தம்ப்நெயில் போட்டு காமிக்கிறாங்க, ஃப்ரண்ட்டில் காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியாது. மேபி நான் சொல்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நான். ஜென்ரலாக எல்லாருமே இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையிலும் இது ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு.
ஸோ இதை வந்து ஃபுல்லாக டிபெண்ட் ஆன் அது மேலேயே நம்ம ரிச்சாக காமிக்கிறாங்க, நம்ம அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதை பார்த்து நம்ம லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு அதை சார்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய அடிமட்டத்தில் இருந்து நீங்கள் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை உங்களுக்கு லாஸ் எல்லாம் ஆயிடுச்சு நான் வந்து அதனால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணிங்க. அப்புறம் எதிர்க்க இருக்க மனுஷனை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாமா, இல்லை எங்கே யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்றத விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும், ட்ரேடிங் கற்றுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சொன்ன இல்லைங்களா இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன் தம்ப்நெயில், நான் இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். ஆமாம், எஸ், லைவில் வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போடுவாங்க, லைவில் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போடுவாங்க. ஒரு சில நாள் லாஸாக என்னப்பா நான் ஜினியன், நான் என்னோடய லாஸ் ஸ்க்ரீனை கூட காமிக்கிறேன் நான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு லாஸ் ஸ்க்ரீனு கூட போடுவாங்க. இப்போலாம் வந்து இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிறதுக்கும் லாஸ் ஸ்க்ரீனை காமிக்கிறதுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் நிறைய டெவலப் ஆகிடுச்சு நம்ம இந்தியாவில். அதை சேல் பண்ண ஒரு ₹1,00,000 செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாப்புலர் கம்பெனிங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், நிறைய கம்பெனியில் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேக்காக வந்து சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது சேல் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மாதத்தில் 20 ட்ரேடு உங்களுக்கு வருதுன்னா அதில் வந்து 15 ட்ரேடு வந்து லாஸ் வரா மாதிரி காமிக்கும், ஒரு 15 ட்ரேட் ப்ராஃபிட் வரா மாதிரி காமிக்கும், 5 ட்ரேட் லாஸ் வரா மாதிரி காமிக்கும், பிஎன்எல்லாம் காமிக்கும், எல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பிஎன்எல் காமிங்க, அப்போ நான் வந்து உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அதாவது நம்ம இன்டெலிஜென்ட்டாக ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஏன்னா நமக்கு டேலண்ட் இருக்குது, நம்ம வந்து முட்டாள் இல்லை, நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சு தான் போகிறோம் கிளாஸ் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறதுனாலே லாஸ் ஸ்க்ரீன் காமிக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி தேதி வரலாம் அப்படி தான் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவங்க டெய்லி இந்த மாதிரி இல்லையா ஜினியனாக காமிக்கிறாங்க, லாஸ்லாம் காமிக்கிறாங்க, லாஸ் தான் காமிக்கிறாங்க, ப்ராஃபிட்ஸ் தான் காமிக்கிறாங்க, இப்படி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வரும் சார்ட் ட்ரேடிங்கில், உங்களுக்கு என்ன அதாவது ப்ரைஸுன்றது என்ன, ஒரு லாபம் நஷ்டம் ஆனால் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் மாதத்தில் ரியலாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா மாதம் வந்து 10% நீங்கள் சம்பாதிச்சா நீங்கள் குட் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் அதிகமாக ஆசையை வந்து கெயின் பண்ணிக்காதீங்க. 5லேருந்து 10% சம்பாரித்து உங்களால் மேலே வர முடிஞ்சால் தாராளமாக அதே பெரிய விஷயம். ஓகேங்களா? இப்போ கோர்ஸ் எத்தனை பேர் ரியல் நான் சொன்னேன்னா இன்றைக்கும் 2 வீலரில் போகிற ஃபேமிலிஸ் ரியல் ட்ரேடர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இன்றைக்கி தேதியில் அவங்களுக்கு யூடியூப் சேனல் கூட கிடையாது, அவங்கள வெளிப்படுத்திக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா வேறு பிஸ்னஸ் பண்ணணும் கிடையாது. 2 வீலர் நார்மல் 30-40 வீடு வச்சுக்கிட்டு 2 வீலரில் ரன் பண்ணுற எத்தனையோ இன்னும் நிறைய வீட்டுக்குள்ளே இருக்கிற ரியல் ட்ரேடர்ஸ், இவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மாதம் 10% வந்து கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் 10% கெயின் பண்ணுறவங்க சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்கிறது 100ல் 5 பேர்னு சொன்னோம் இல்லைங்களா, 5 பேர் சொல்ல வரலைங்க. இவங்க நார்மல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்மளை மாதிரி ஜென்ரலாக ட்ரேட் பண்ணி மேலே வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. யார் வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா இந்த கோர்ஸ் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது என்கிட்ட இந்த கார் இருக்குது, என்கிட்ட இந்த பங்களா இருக்குது, நான் வெளிநாடு போனேன், நான் நிறைய சுற்றி காமிக்கிறேன், அப்புறமா என்னென்னோ ட்ரேடிங்லாம் இருப்பாங்க, வெளியே காமிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரேடர்னா மேபி நான் தப்பாக சொல்ல வரல, அதையும் புரிஞ்சுங்க. நான் அவங்க ஃப்ராடுங்க, நான் வந்து அவங்க சரியாக சொல்லித்தர மாட்டேன்றாங்க, அவங்க அப்படி இவங்க அப்படி சொல்லித்தரல. அவங்க சொல்லித்தரது அடித்தட்டு மக்களுக்கு யூஸ் ஆகுமா, அதாவது அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா, அது வந்து கேள்விக்குறி தான். ஃப்ரெண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோவிலேருந்து நான் மற்றவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் இதில் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யார் மனசையும் நான் காயப்படுத்த விரும்பலை. அவங்க காமிக்கிறாங்க, ரைட், ஓகே, அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிட்டோம், லாஸ் ஸ்க்ரீன் காமிக்கிட்டோம், இல்லை அவங்க பெரிய ஆடம்பர வசதி காமிக்கிட்டோம், எல்லாம் காமிக்கிட்டோம், அது அவங்களோட விருப்பம். அவங்க சொல்லித்தரது உண்மையாகவே இருக்கட்டும், பொய்யாகவே இருக்கட்டும், அது என்னன்னா இருக்கட்டும், அவங்க சொல்லித்தரது அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேருதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ டைரெக்டாக அந்த பர்சனை வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டில் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியுமா? அது லைவ் மார்க்கெட்டில், அதாவது ரன்னிங் ஓடுற சார்ட்டில் உங்களால் அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சார்ட் ரீட் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து யாரோனா ரெண்டு லைன் போட்டு இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த பிரேக் அவுட்டாக பை பண்ணு, இந்த இது அப்படின்னு சொல்லி கொடுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிச்சலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ரன்னிங் மார்க்கெட்டில் இது வந்து ஆல்ரெடி ஆன மார்க்கெட்டை ஏற்கனவே நடந்த மார்க்கெட் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மேலே போயிடுது, ஈஸியாக மேலே போயிடுது பாருங்கள் அப்படின்னு காமிக்கலாம். இது பார்த்தா ஆமாம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சு யார் வேணால் ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ரன்னிங் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணாத வரலும் நீங்கள் எத்தனை ட்ரேடர்கிட்ட நீங்கள் போயிட்டு கற்றுக்கிட்டாலும் உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்களா, கூகுளில் எத்தனை பேர் பார்ப்பீங்க. பார்க்குற நபர் நீங்கள் ஸ்டடி பண்ணுற விஷயம் வந்து மெட்டீரியல் அவர் சொல்லிக் கொடுக்குறாரான்னு பாருங்கள். இப்போ மேபி என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் சொல்லித்தர உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் என்கிட்ட வந்து நீங்கள் வெபினார் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் சொல்லித்தரது உங்களுக்கு உங்களுக்கு மேபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அரைக்குறையாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மாதம் 2 மாதம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். ஸோ 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து வாட்ச் பண்ண சொல்ல அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கரெக்டாக போதா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களால முடியுதா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாஸ் எடுத்து நீங்கள் பயன்பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.